தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு 25:13. விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வருகை எப்பொழுது இருக்கும் என்பது தெரியாமல் இருக்கின்ற பொழுது ஒருவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டுமென்று இன்றைய நாளின் இறைவார்த்தை தெளிவுபடுத்துகிறது. விழிப்பாயிருக்க வேண்டும். விழிப்பாயிருக்கின்ற பொழுது ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். விழிப்பாயிருப்பது என்ன அன்பார்ந்தவர்களே? பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு சூழலில் நாம் சந்திக்கின்ற சவால்கள், பலவீனங்கள், இயலாமைகள் இவையெல்லாம் நம்மை பின்பாக தள்ளி விடுகிறது, நம்மை பின்பாக இழுத்து செல்லுகிறது. அது நம்மை பல நேரங்களில் பாவங்களில் வீழ்த்தக்கூடும். அப்படி நாம் பாவங்களிலே விழுகின்ற பொழுது மறுபடியும் ஆண்டவரின் இரக்கத்தை நாடி செல்ல வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பாவத்திலே விழுகின்ற பொழுது ஆண்டவரின் இரக்கத்தை, ஒப்புரவு அருள் அடையாளத்தை மறுபடியும் தேடி செல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி செல்லுகின்ற பொழுது நாம் தூய்மையானவர்களாக மாறிவிடுகிறோம். அப்படி பரிசுத்தமானவர்களாக மாறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை எளிதாய் எதிர்கொள்ள முடியும். விழிப்பாயிருப்பது என்பது அன்பார்ந்தவர்களே, நம்மையே தூய்மைப்படுத்திக் கொள்வது, விழுந்து மறுபடியும் எழுவது, ஆண்டவரின் பரிசுத்தத்திலே இணைவதற்காக. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உமக்காக எதிர்நோக்கி இருக்க, உம்முடைய வருகையிலே உம்மோடு இணைந்திருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே, பலவீனங்கள் என்னை மேற்கொள்ளுகிறது, இயலாமைகள், பாவ வாழ்வு என்னை மேற்கொள்ளுகிறது. ஆண்டவரே, எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் அழுக்குகளிலிருந்தும் என்னை கழுவி தூய்மைப்படுத்துவதற்கென்று நீரே அழகான ஆசீர்வாதமான ஒப்புரவு அருள் அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர். பாவ மன்னிப்பு அருள் அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் இருக்கையை பாவ மன்னிப்பு அருள் அடையாளத்தில் வந்து நான் சந்தித்து அனுபவித்து என்னையே நான் விழிப்பாயிருக்கின்ற விதத்திலே என்னை மாற்றுவேனாக. நானும் விழிப்பாயிருந்து உம்மை எதிர்கொள்ள என்னை தகுதிப்படுத்துவேனாக, என்னை விட்டு கொடுப்பேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.